ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசேப்பர் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஒருவர் மற்றவரோடு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான நாள். நாம் தவக்காலத்தில் பயணித்தாலும் மார்ச் மாதத்தில் வருகின்ற இந்த 19ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு கூடுதல் பெருவிழாவாக இருக்கின்றது. நம்முடைய முதன்மை பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருவிழா. அன்பிற்கினியவர்களே, நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம். புனித சூசையப்பர் பல ஆலயங்களுக்கு இணை பாதுகாவலராக தான் இருந்திருக்கின்றார். எவ்வாறு அன்னை மரியாள் இருக்கின்றாரோ அதே போல மற்றொரு இணை பாதுகாவலராக சூசையப்பர் சுருவங்களை வைத்திருப்பது வழக்கம். ஆனால் அத்தகைய இணை பாதுகாவலர் நம்முடைய பங்கிற்கு முதன்மை பாதுகாவலராக இருக்கின்றார். அப்படி என்றால் இது கூடுதல் சிறப்பு. பல ஆலயங்களை பார்க்கின்ற போது இந்த சூசையப்பர் சுரூபம் என்பது கூடுதலான ஒன்றாக இருக்கும். ஆனால் நமக்கு இதுதான் முதன்மையான பாதுகாவலர். எனவே இந்த நாளில் நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பங்கு தந்தையிடம் கேட்டேன் வந்தவுடன், வேறு ஏதாவது சூசையப்பர் ஆலயங்கள் இருக்கிறதா? அப்போது பங்கு தந்தை மிக தெளிவாக சொன்னார், நம்முடைய பாண்டிச்சேரி அந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒன்றுதான் சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற பங்கு ஆலயம், வேறு எங்கும் இல்லை. ஒருவேளை சிறிய ஆலயங்கள் இருக்கலாம், ஆனால் பங்கு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பாண்டிச்சேரி இந்த யூனியன் பிரதேசத்திலே இது மட்டும்தான் சூசையப்பருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற ஆலயம். அப்படி என்றால் நம்முடைய ஆலயம் ஒரு முதன்மையான சூசையப்பர் ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் அந்த பெரும் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து கொண்டாட கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக நாம் நம்முடைய கணவரால் தான் மனைவி அறியப்படுவார்கள், தன்னுடைய தந்தையால் தான் பிள்ளைகள் அறியப்படுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நம்முடைய பெயர்களை எழுதுவதற்கு முன்பாக நம்முடைய இன்சியல் போடுதோம்னா அதில் தன்னுடைய தகப்பனார் பெயருடைய முதல் எழுத்தை தான் இன்சியலாக போடுவார்கள். ஆனால் புனித சூசையப்பரை பாருங்கள், அவர் தன்னுடைய மனைவியால் அறியப்படுகின்றார். இந்த விழாவினை நாம் சிந்திக்கின்ற போது அதுதான் புலப்படுகின்றது. கன்னி மரியாவின் கணவர் புனித சூசையப்பருடைய திருவிழா. அப்படி என்றால் புனித சூசையப்பர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகின்றார்? அவர் கன்னி மரியாவுடைய கணவர். அந்த விழாவை தான் இன்று நாம் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால் இது ஒரு மாற்று சிந்தனை நமக்கு கொடுக்கின்றது. வழக்கமாக நாம் ஆண்களை மையப்படுத்தி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற சமூகத்தில் இத்தகைய ஒரு சிந்தனை என்பது நாம் மேலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். எவ்வாறு என்றால், இவர் எந்த அளவிற்கு அந்த மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாளோடு இணைந்து பயணித்தார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை தான் பார்க்கின்றோம். அவர் கன்னி மரியாளோடு இணைந்து செயல்பட்டார். தன்னுடைய திட்டம் தன்னுடைய விருப்பம் அல்ல, கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து அன்னை மரியாளை முதன்மைப்படுத்துகின்றார். அதன் காரணமாக தான் திருவிழியத்தில் நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அன்னை மரியாளை மையப்படுத்துகின்றோம். ஆனால் சூசையப்பர் அன்னை மரியாள் இருக்கின்ற எல்லா இடத்திலும் இருக்கின்றார். அப்படி என்றால் அவர் அன்னை மரியாளோடு அந்த மறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நபர் நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற போது அவர் நற்செய்தி நூல்களில் பேசியதாக எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் சில இடங்களில் அவர் வருகின்றார். சில இடங்களில் அன்னை மரியாளோடு இயேசுவோடு அவர் உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை, அவர் ஒரு நேர்மையாளர். ஆனால் திருச்சபையினுடைய அந்த வரலாற்றில் பார்க்கின்ற போது புனித சூசையப்பரை குறித்து நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை பார்த்திருக்கின்றோம். திருச்சபையின் தொடக்கத்தில் இருந்தே புனித சூசையப்பருடைய அந்த சிந்தனையானது இருந்து வந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 3ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாள் இயேசுவினுடைய பிறப்பினை நாம் நினைத்து பார்க்கின்ற போது சூசையப்பரும் அங்கு முதன்மையான இடம் பெறுகின்றார். சூசையப்பர் தான் இயேசுவின் பிறப்பிற்கு முதன்மை பாதுகாவலராக இருக்கின்றார். அப்படி என்றால் தொடக்க திருச்சபையிலிருந்தே சூசையப்பரை குறித்த சிந்தனை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சூசையப்பரை நாம் சிறப்பாக நினைத்து பார்க்கின்றோம் என்றால் அது 2 விழாக்கள் இருக்கின்றது. ஒன்று நாம் இன்று கொண்டாடுகின்ற மார்ச் மாதம் 19ஆம் தேதி புனித அன்னை மரியாளுடைய கணவர் புனித சூசையப்பருடைய விழா. இன்னும் ஒரு திருவிழா மே மாதம் முதல் நாள் கொண்டாடுவோம்.
அந்த மே மாதம் சூசையப்பரை நினைத்து பார்ப்பதற்கு முக்கியமான காரணம் அவரை குறித்து இருக்கின்ற அந்த சிந்தனைகள் தான். வழக்கமாக மே மாதம் 1 தேதி நாம் தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். அந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக சூசையப்பர் இருப்பதின் காரணமாக தான் அந்த விழாவினை நாம் மே மாதம் கொண்டாடுகின்றோம். புனித சூசையப்பர் பல்வேறு நேரங்களில் நாம் பாதுகாவலர் நினைக்கின்றோம் என்றால் அவர் தொழிலாளருக்கு பாதுகாவலராக இருக்கின்றார், திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கின்றார், நல்ல மரணத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார், படிப்பிற்கு பாதுகாவலராக இருக்கின்றார், தொழிலகத்திற்கு பாதுகாவலராக இருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு நேரங்களில் நாம் சூசையப்பர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகின்றது. அன்பிற்கினியவர்களே, நாம் சூசையப்பருக்கு ஆண்டுதோறும் 2 விழாக்கள் கொண்டாடுகின்றோம். ஆனால் இன்று கொண்டாடுகின்ற இந்த விழாவானது காலங்களுக்கெல்லாம் முற்பட்டது. அதாவது 9, 10, 11 நூற்றாண்டில் எடுத்து பார்த்தோம் என்றால் அப்போது இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு விழா சூசையப்பருக்கு இந்த நாளில்தான் கொண்டாடப்பட்டது. ஆனால் 1955க்கு பிறகுதான் மே மாதம் 1 நாளும் புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்ற அந்த விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அப்படி என்றால் இன்று நாம் கொண்டாடுகின்ற விழா காலங்களுக்கெல்லாம் முற்பட்டது. எனவே இது நாம் சிறப்போடு கொண்டாட வேண்டிய கடமை இருக்கின்றது. அதை தான் இந்த நாளில் நமது ஆலயத்தில் நாம் 3 நேரங்களிலும் கொண்டாடுகின்றோம். காலையில் கொண்டாடினோம், இப்பொழுது மதியம், பிறகு நாம் இரவிலும் நாம் திருப்பலியில் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இது எதை சொல்கிறது? புனித சூசையப்பர் எந்த அளவிற்கு திருச்சபையிலும் நம்முடைய வாழ்விலும் முதன்மையானவராக இருக்கின்றார். திருச்சபையினுடைய அந்த வாழ்விலும் அவர் முதன்மைத்துவம் பெறுகின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் புனித சூசையப்பர் சிறப்பான கவனம் பெறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, அது மட்டுமல்ல, புனித சூசையப்பரை குறித்து அதிகமான சிந்தனைகள் திருவையில் வெளிவந்ததை பார்க்கின்றோம். அண்மையில் கூட நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உறங்கும் நிலையில் இருக்கின்ற சூசையப்பர் சுரூபம், இந்த சுரூபம் அவருடைய சிந்தனையிலிருந்து வந்த ஒரு பக்தி முயற்சி என்று சொன்னால் மிகையாகாது. அதற்கு ஒரு வரலாற்று பின்புலத்தையும் அவர் தருகின்றார். திருச்சபையின் வரலாற்றிலும் இதே போல புனித சூசையப்பர் வாழ்ந்ததை போல வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் வருகின்ற போது இரவில் நாம் தூங்க செல்கின்றோம். நாம் அவ்வாறு தூங்க செல்வதற்கு முன்பாக அந்த தீர்க்க முடியாத சிக்கல்கள் அனைத்தையும் நாம் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்துவிட்டு செய்தோம் என்றால் மறுநாள் நாம் காலையில் எழும்புகின்ற போது தூய ஆவியானவர் அந்த பிரச்சனையை, அந்த நிகழ்வை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆற்றலை தருகின்றார். அது மட்டுமல்ல, தேம்பாவணியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். தேம்பாவணி எழுதிய வீரமா முனிவர் சொல்கின்றார், காவிய தலைவன் புனித சூசையப்பரை குறித்து அவர் பல்வேறு சிந்தனைகளை கொடுத்திருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஒரு காவிய தலைவர் என்பதை அந்த தேம்பாவணி, அந்த காப்பியம், அந்த ஒப்பற்ற இலக்கணம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சூசையப்பர் நாம் திருவிலியத்தில் பேசப்படவில்லை என்றாலும், ஆனால் அவரை குறித்து பேசப்படுகின்ற அந்த சிந்தனைகள் என்பது திருச்சபையிலும் நம்முடைய பொது வாழ்க்கையிலும் அதிகமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதற்கெல்லாம் ஒரே காரணம் என்று சொல்ல வேண்டுமென்றால், அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இறை திட்டத்திற்கு அவர் பணிந்து அவர் செவிமடுத்தார். அவர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இறுதி வரை அதற்காக தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், யூதருடைய வழக்கத்தில் அது இருந்தது. ஒவ்வொரு பெண் குழந்தையும் 3 வயது நிறைவு பெற்றவுடன் அந்த குழந்தையை ஆலயத்தில் கடவுளுக்கு பணி செய்வதற்காக விட்டுவிடுவார்கள். 3 வயது முதல் 14 வயது வரை ஆலய காரியங்களில் அந்த குழந்தையான ஈடுபடும். அதே போலதான் அன்னை மரியாளும் அந்த ஆலய பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றார். 14 வயது முடிந்த பிறகு அந்த தலைமை குரு அந்த குழந்தைகளை தன் இல்லத்திற்கு அனுப்பி தங்களுக்கான துணையை தேடிக்கொள்வதற்காக அனுப்புவது வழக்கம். அதே போல அன்னை மரியாளுக்கு 14 வயது ஆன போது அந்த அன்னை மரியாளிடம், நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்களை துணையை தேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். ஆனால் அன்னை மரியாள் என்ன சொல்கின்றார்? நான் ஆண்டவரின் அடிமை, நான் ஆலயத்தில் தான் இருப்பேன் என்று சொல்கின்றார். அந்த தலைமை குருதான் அன்னை மரியாளுக்கு ஏற்ற வரனை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த இடத்தில் இருந்து ஆண்கள்லாம் வருகின்றார்கள். ஆனால் புனித சூசையப்பரும் அந்த இடத்தில் கையில் மலரினை கொண்டு வருகின்றார். அந்த தலைமை குரு தன்னுடைய கனவில் பார்க்கின்றார், யாருடைய கரங்களில் இருக்கின்ற அந்த மலர்
நன்றாக பூர்த்திருக்கின்றதோ அவர்தான் அன்னை மரியாளுக்கு ஏற்ற துணைவர் என்று முடிவு செய்கின்றார். ஆனால் புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு வருகின்றார். ஆனால் தலைமை குருவிடம் அவர் செல்லவில்லை. மாறாக தன் கையில் இருந்த அந்த மலரை அந்த பீடத்திலே வைத்துவிட்டு அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்றார். அங்கு வந்த எல்லா ஆண்களுடைய கரங்களில் இருந்த அந்த மலரினை தலைமை குரு பார்க்கின்றார். யாருடைய மலரும் மலரவில்லை. உடனே ஆலயத்திற்கு வந்து பார்க்கின்றார். பீடத்தில் வைக்கப்பட்டிருந்த மலர் மட்டும் சிறப்பாக மலர்ந்திருக்கின்றது. அது யாருடைய என்று கேட்கின்ற போது அது சூசையப்பர். எனவே சூசையப்பர் தான் அன்னை மரியாளுக்கு ஏற்ற துணை என்று அந்த நாளில் முடிவு செய்யப்பட்டு அவர் அன்னை மரியாளை தன்னோடு ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அவர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டது முதல் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் கடவுளுடைய திருவுளத்தை செயல்படுத்தினார். அந்த கடவுளுடைய திருவுளத்தை செயல்படுத்தியின் காரணமாக தான் புனித சூசையப்பருக்கு இந்த அளவிற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் திருச்சபையினுடைய வாழ்விலும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். கடவுளுடைய திருவுளத்தை ஏற்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல, மாறாக அது ஒரு கடினமான காரியம்தான். அதுதான் கடவுளுடைய திருவுளத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையோடு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் சொல்லப்படுகின்றது. ஆபிரகாமை குறித்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் பார்க்கின்றோம். அங்கு எதிர்நோக்கு இடமில்லாதை போல் தோன்றினாலும் ஆபிரகாம் அதை கடவுளுடைய திட்டத்தின் காரணமாக அவர் எதிர்நோக்கி இருந்தார். அது நடக்க முடியாது என்ற நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய துணையோடு அவர் அதை நம்பினார். அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வாழ்வளித்தது. அவர் முதிர்ந்த வயதில் தனக்கு ஒரு மகன் வாக்களிக்கப்படுவான், அது உலகத்தின் கண்ணோட்டத்தில் முடியாது இயலாது என்ற நிலையிலும் அதை கடவுள் நிறைவேற்றுவார் என்ற நிலையில் அவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார். அப்படி என்றால் கடவுளுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது கடவுள் நம்பிக்கை தான். ஒருவேளை மனித கண்ணோட்டத்தில் கடவுளுடைய திட்டம் என்பது அது மாறுபட்டதாக இருக்கும், அது உண்மையிலே மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஆனால் கடவுள் நம்பிக்கையில் நாம் வேரூன்றி இருக்கின்ற போது அது கண்டிப்பாக நடைபெறும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது. இரண்டாவது, இந்த இறை திருவுளத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படிதல் என்பது இறை திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதனுடைய ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் புனித சூசையப்பருடைய வாழ்வை பாருங்கள். அவர் கீழ்ப்படிதலால் தான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அன்னை மரியாள் ஒரு குழந்தையை கருத்தாங்கி இருக்கின்றார். கடவுள் சொல்கின்றார், உன் மனைவி கருத்தாங்கி இருப்பது தூய ஆவியால் தான். அதை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்கின்றார். அதே போல கடவுள் தனக்கு இடுகின்ற எல்லா கட்டளைகளையும் மிக தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறை திருவுளத்திற்கு நாம் பணிகின்றோம் என்றால் அது நம்முடைய கீழ்ப்படிதலில் நாம் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதங்களும் வேண்டும் என்றால் அது கீழ்ப்படிதலின் வழியாக வெளிப்படுத்தப்பட முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திருவுளம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்படுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது. பல நேரங்களில் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களில், நாம் பொதுவாக ஜபிக்கின்ற ஜபங்களில் நம்முடைய திட்டங்களையும் சிந்தனைகளையும் கடவுள் மீது ஏற்றுகின்றோம். அது உண்மையான கடவுளுடைய திருவுளமாக இருக்க முடியுமா என்று கேள்வி கேட்டு காட்கின்ற போது அது உண்மையிலே அது மாறுபட்டதாக தான் இருக்கும். ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்றால் நாம் கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துகின்றோம்? புனித சூசையப்பர் எந்த நிலையிலும் கடவுளுடைய திட்டத்திற்கு ஆம் என்று பதிலளித்தார். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, கடவுளுடைய திட்டம் என்றால் நான் அதற்கு உடன்படுகிறேன் என்று தன்னை முழுவதும் அதற்காக அர்ப்பணித்தார். எனவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்கின்ற நம்முடைய பணிகளில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனுடைய திட்டம் என்ன? இறைவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்ற திட்டம், என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதில்தான் உண்மையான இறை ஆசீர்வாதம் அடங்கி இருக்கின்றது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பான பாதுகாவலர், முதன்மை பாதுகாவலர் புனித சூசையப்பருக்கு விழா எடுக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் புனித சூசையப்பரை போல இறை திருவுளத்திற்கு நாம் ஆம் என்று சொல்வோம். அதில் வருகின்ற எல்லா ஆசைகளையும் நிறைவோடு ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.